இப்போ வந்து கடலப்பருப்பு வாழைப்பூ வச்சு எப்படி வடை செய்யலாம் அப்படிங்கிறத நான் இங்கே வீடியோ போட போகிறேன். இந்த கடலப்பருப்பு ஒரு கப்பு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ இதில் வந்து 2 பார்ட்டாக எடுத்துடணும். இந்த மாதிரி ஒன்று இருக்கும், இதை எடுக்கணும். அடுத்தது இன்னொன்று இருக்குது பாருங்க, 2மே இதில் இருக்குது. இந்த 2 மட்டும் ஏன்னா கசக்கும் அது. இதையும் எடுத்துட்டு பாக்கி அப்படியே போட்டுற வேண்டியது தான். ஓகேங்களா? கட் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுடணும். எப்படி செய்யலாங்கிறத நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாழைப்பூ வடை டேஸ்ட்டாக இருக்கும், நல்லதும் கூட. பிள்ளைங்க வாழைப்பூ பொரியல் பண்ணி வச்சா சாப்பிட மாட்டாங்க. இதேமாரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது செய்யலாம். வாங்க எல்லாம் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வாழைப்பூவை அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. கடலப்பருப்பும் வாழைப்பூவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதில் என்னென்ன போடணும் அப்படின்னா, வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம், அடுத்தது மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் உப்பு எல்லாம் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பசைஞ்சு எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். ரெடி ஆகிடுச்சு வாழைப்பூ வடை. ஓகேங்களா? காரம் கூட குறைச்ச போடுறவங்க போட்டுக்கலாம். நம்ம இருக்கிறதுக்கு தகுந்த மாரி காரம் போட்டுக்கணும். அதுக்கு தகுந்த உப்பு எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தான் மெயின் ஸ்பெஷல். நல்லாயிருக்கும். வெங்காயம் நிறையா போட்டு அழகாக சுட்டு தந்தால் வாழைப்பூ சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரியும் ஆச்சு. ஓகேங்களா? பாய். வாழைப்பூ வடை ரெடி. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சுவைக்கலாம்.